ஹாய் கேஸ், இன்றைக்கு வந்திருக்க நம்ம தந்தூரி ரொட்டி சுடுற அம்மாச்சி கடைக்கு. அம்மாச்சி ரொட்டி சுட்டு கொண்டிருக்காரு. நீ அந்த பக்கெட்டை வடி எடுத்து பாரு, பக்கெட்டை என்ன பார்த்தா கலவை எடுக்கிறவன் யாருக்கியா? பாருங்க கேஸ், இவர் பக்கெட்டை காணலையான்னு சொல்கிறாரு. உங்களோட பக்கெட்டை நாங்கள் இல்லை, நீங்கள் அங்கிட்டு போய் தடுங்க. நான் வந்து ரொட்டியை கட்ட போகிறேன் கேஸ். இப்போ பாருங்க, நம்மளோட அங்கிள் ரொட்டி சொல்கிற பாருங்க கேஸ். அம்மாச்சிக்கு நம்மளை பற்றி தெரியாது. அவர் வச்சிருக்கிறது பட்டர் போன் தான் வச்சுருக்காரு போல். அப்பா இவன் பெரிய யூடியூப்காரன் போல். வீடியோ சோஷியல் மீடியாவில் போட்டால் நம்ம டெவலப் ஆகிடுவோம். என்ன டெவலப் அது என்னது? பார்த்தீங்கன்னா மக்களே, அம்மாச்சிக்கு நம்மளை பற்றி தெரியலை. அம்மாச்சி என்னென்னு சொன்னால், நான் வந்து ஃபுட் பிளாக்கர். உங்களோட கடையில் சாப்பிடுத்து எப்படி ரிவ்யூ கொடுத்தான்னு சொன்னால் கஸ்டமர் உங்களை கடைக்கு தேடி வருவாங்க. அப்போ மகன் நாங்கள் டிவிலாம் வருவோம் போல. என்ன தம்பி கொஞ்சம் போகிறோம், நாங்கள் கொஞ்சம் முகத்தை கழித்து வரோம் சரியா? அப்போ நான் கொஞ்சம் பார்க்க வழி வரைக்கும். பார்த்தீங்கன்னா மக்களே, நம்மளோட அம்மாச்சியும் அவர மகனும் உங்களுக்கு போய்க்காங்க. அம்மா வந்து ரொட்டியை வாங்கி சாப்பிட்டு பாப்பா அப்படி கண்டு சொல்லி அடுப்பும் சூடாக தான் இருக்கிறேன்ப்பா. எப்படி சான்ஸ் கிடச்சிருக்கு? நான் டிவியில் வர போகிறேன். அப்பா வீட்டு பாரு, நம்ம டெவலப் ஆக்கிடுவான். நல்லா காசு நமக்கு பொங்கும். லட்சமாக இருக்கலாம். சரி சவுனதா. அப்பா நானும் கொஞ்சம் கழுவுறேன். நீ கழுவி என்ன போகிறா வாங்கிட்டு அப்பா டக்குன வாடா. அம்மாச்சி சுட்ட ரொட்டியை செக் பண்ணுவோம். மகன் மூத்த கழித்து வந்துட்டான். இப்போ வீடியோடு அம்மாச்சி மூத்த கழித்து வந்தாலும் முகம் அப்படித்தான் இருக்கி. மகன் வாங்க உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போய் நிறைய சாப்பாடு இருக்குது. உங்களுக்கு தான் எல்லாத்தையும் தரோம் வாங்க. அதுவும் சரிதான், நம்ம உள்ளே போய் சாப்பிடுத்து இந்த ஹோட்டலில் சாப்பாடு வந்து அப்படி கண்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க அம்மாச்சி, நாங்கள் உள்ளுக்கு சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள் மக்களே, நம்மளோட அம்மாச்சி வந்து சாப்பாடு வைக்கிற இடத்துலாம் எவ்வளோ வேலையாக வச்சுருக்காருன்னு பாருங்கள். மகன் நம்ம ஹோட்டலில் வந்து எல்லா சாப்பாடும் இருக்குது. நீங்கள் உள்ளே போயிடுங்க, நான் எல்லா சாப்பாடும் எடுத்துகிட்டு வரேன். சரி அம்மாச்சி, டக்குன்னு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கும் பசிக்குது. நீங்கள் போயிடுங்க. சரி. பாருங்கள் மக்களே, எப்படி ஹோட்டலாண்டு நல்ல க்ளீனாக வச்சுருக்காங்க. மகன் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க. சமோசா இருக்குது, ஜிலேபி இருக்குது, பக்கோடா இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வரேன். சரி அம்மாச்சி, கொஞ்சம் டக்குன்னு எடுத்துகிட்டு வாங்களேன். டக்குன்னு வரேன். இங்கே பாருங்கள் மக்களே, ஜிலேபி இருக்குது, பக்கோடா இருக்குது, சமோசா இருக்குது. அப்பா நீங்கள் வீட்டுக்காரங்க நல்லா குடிக்கிங்க, சாப்பிடலாம். உங்களுக்கு பாருங்கள் பீஸ் நல்லா போகும், நல்லா அள்ளி போகும். பக்கத்தில் கொட்டக்காரன் பார்ப்பேன் நான். அவனும் பார்ப்பான் தான். அவன்கிட்ட 3 போன் இருக்கு, 3 போன்லேயும் பார்ப்பான். வா. கேஸ், ஃபுட் பிளாக்கர் பண்ணுறதுல எவ்வளோ நன்மைன்ட்டு பார்த்தீங்களா? இந்த அம்மாச்சி வந்து தரு பாருங்க, இன்னும் நிறைய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்காரு. உண்மையிலே சொல்லி வேற இல்லை. இங்கே பாருங்கள், இந்தாங்கம்மா, இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். தப்போ வா மக்களை, இது கடும் சூடாக இருக்கிறது. மகன் இதில் ரொட்டி இருக்குது. இதை கொஞ்சம் தோட்டி அப்படி வாக்கி விட்டு பாருங்கள், சட்டைப்படி இருக்கும். மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டைப்படி இருக்குது. மசாலா போட்டபடியாக டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குது. நீங்கள் வைங்க, நான் எடுத்து சாப்பிட்றேன். சிக்கனும் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சமைச்சிருக்காங்க போல். உண்மையிலே சொல்லி வேலை இல்லை. அம்மாச்சிட்ட கடை வந்து நல்லா இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று இருந்தால் கட்டப்படி இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ் இப்போ எடுத்து வரேன். கூல்ட்ரிங்க்ஸா? என்னடா காலையில் இருந்தாலும் சாப்பாடை கொடுக்குங்க. அவனை ஒரு நாளும் யூடியூப்பில் பார்த்தே இல்லை. இவன் என்ன சொல்கிறான்? அப்பா இவன் கண் தெரியாத இவன்கிட்ட என்ன, அவன் வந்து பெரிய யூடியூப்பர் சரியா? இவன்கிட்ட காய்க்கு விட்டு கொடுப்பா, அங்கே போய் அவனை பார்ப்பா. சரி. பாருங்கள் மக்களே, அம்மாச்சி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்துட்டாரு. அவரை கூல்ட்ரிங்க்ஸையும் குடிச்சு பார்ப்போம். கூல்ட்ரிங்க்ஸ் சட்டப்படி இருக்குது. சாப்பாட்டுக்கு இப்போ குடித்தா நல்லா இருக்குது. அம்மாச்சி நல்லா கேமரா பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் தெரிவிங்க. இப்போ என்கிட்ட பில்லு வந்து இப்போ எவ்வளோ நான் சாப்பிட்டதுக்கு? இல்லை பில் இல்லை. நீங்கள் எவ்வளோ பேர் யூடியூபர் வந்து இங்கே சாப்பிட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் பில் எடுப்போமா? பார்த்தீங்களா மக்களே, அம்மாச்சி ஒரு நல்ல மனுஷன். அம்மாச்சி அப்போ நான் போயிட்டு வரேன். முக்கியமான நண்பர்களை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாச்சியில் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுங்க. தம்பி, இந்த வீடியோ வந்து எந்த சேனலில் வரும்? வீடியோ பற்றி கேட்குறாங்க. வீடியோ வரும் காமெடி ஆஃப் தமிழ் அப்டேட்டில் வரும். மகன் உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது? சப்ஸ்கிரைபரா? அம்மாச்சி நேற்று தான் சேனல் தொடங்க 3 தான் வந்துருக்கு. இப்போ
அட நாதாரி பேர்ல உன்னை நம்பித்தாடா அவனுக்கு சாப்பாடை கொடுத்த என்னடா பெரிய யூடியூப்பர் அது இதுன்னு சொன்ன நீ அங்கே பாரு அவர் நீ நேற்று தானே தொடங்குனான் அது 3 சப்ஸ்கிரைப் தான் இருக்கான் உனக்கு ஒன்று கொல்ல போகிறடே பாரு அவனை பாருங்க மக்களே லைவ் ஃபைட்டிங் போகுது இப்படி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள்